ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. தமிழ்நாட்டின் முதல்வராக விஜய் 10ஆம் தேதி பொறுப்பேற்றுக் கொண்டதிலிருந்து பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். அதிலும் போதைப் பொருளுக்கு எதிராக தொடர்ச்சியான நடவடிக்கைகளில் விஜய் தலைமையிலான அரசு தீவிரம் காட்டி வருகிறது. கல்வி நிறுவனங்கள், விடுதிகள் மற்றும் இளைஞர்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க தீவிர சோதனை மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது. இதையடுத்து மாநிலம் முழுவதும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் தவிக ஆதரவாளர் ஒருவர் வீட்டில் கஞ்சா செடி வளர்த்து வந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. புதுவண்ணாரப்பேட்டையை சேர்ந்த 35 வயதான எட்வின்ராஜ் பிரிண்டோ என்பவர் தனது வீட்டின் மாடியில் கஞ்சா செடிகளை வளர்த்து வந்துள்ளார். அக்கம்பக்கத்தினர் சந்தேகப்பட்டு போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து போலீசார் உடனடியாக அவரது வீட்டிற்கு விரைந்து சென்று சோதனை நடத்தினர். சோதனையில் பல கஞ்சா செடிகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. விசாரணையின் போது எட்வின்ராஜ் பிரிண்டோ மருத்துவத்திற்காகவும் சிவன் பக்திக்காகவும் இந்த செடிகளை வளர்த்தேன் என்று எடக்கு முடக்கான பதில் அளித்ததாக கூறப்படுகிறது. இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த போலீசார் அவரை கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அரசியல் வட்டாரத்தில் கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பல மேடைகளில் நான் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை போதைப் பொருள் இல்லாத தமிழகமாக மாற்றுவேன் என்று உறுதியாக வாக்குறுதி அளித்திருந்தார். போதைப் பொருளுக்கு எதிரான போராட்டத்தை தனது முக்கிய அரசியல் நிலைப்பாடாகவும் அவர் முன்வைத்திருந்தார். ஆனால் அவர் முதல்வராக பொறுப்பேற்று சில நாட்களுக்குள் அவரது சொந்த கட்சி ஆதரவாளரே வீட்டில் செடி வளர்த்த சம்பவம் போதையில்லாத தமிழகம் என்ற அவரது வாக்குறுதியை காற்றில் பறக்கவிடும் வகையில் அமைந்துள்ளது. இந்த சம்பவம் தற்போது சமூக வலைதளங்களிலும் அரசியல் அரங்கிலும் பெரும் விவாத பொருளாக மாறியுள்ளது. எனக்கு அதுதான் எனக்கு நிம்மதி கொடுக்குது. நான் நிறைய மனசு ரீதியாக பாதிக்கப்பட்டேன். இயற்கையான நான் ஒரு இதை எடுத்துக்கிறேன். அதனால் எனக்கு நான் இது பண்ணி நான் எதுவும் யாருக்கும் என் மேலே இது அக்யூஸ்ட் இல்லை, கிரிமினல் கேஸ் இல்லை. அது வளர்க்குறது அஃபென்ஸ் தெரியுமா? அதே மாதிரி கஞ்சா யூஸ் பண்ணுறது அஃபென்ஸ் தெரியுமா? அதெல்லாம் கவர்மெண்ட் தான் நான் விற்கிது. அவங்கள பிடிக்கல. எனக்கு மருந்து ஆமாம், அது கவர்மெண்ட் கவர்மெண்ட் சார்பில் தான் சொல்லுங்கள். கவர்மெண்ட் சார்பில் தான் விற்கிது. கவர்மெண்ட் இல்லாமல் இதெல்லாம் விற்காது. கடையை காட்டுங்க, நான் பார்க்குறேன். கடையெல்லாம் நான் எப்படி நான் சொல்லுங்கள், கவர்மெண்ட் விற்கிது நீங்கள் தப்பாக பேச சொல்கிறீங்களா? இல்லை, அப்போ உங்களுக்கு மீறி எப்படி நான் வர முடியும்? யார் உங்களுக்கு மீறி எப்படி நான் இது கிடைக்க முடியும்? கிடைக்க முடியும். ஆமாம், இப்போ தமிழ்நாட்டில் இருக்குது, கடை இருக்குன்னு அது தாண்டி தான் கிடைக்கும். போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதெல்லாம் தாண்டி கவர்மெண்ட் ஸ்டாஃப்லாம் வரல. இது கவர்மெண்ட்டில் ஃபாரின்லேயே இதுவாக விடுறாங்க. ஏன் இங்கே மட்டும் இது போல் பண்ணுறாங்க? இது சிவன் பொருள்னு சொல்கிறாங்க. அதனால நான் சிவனை வச்சு கொண்டு கும்பிட்றேன். நான் இப்போ கூட கோயிலுக்கு போயிட்டு சாமி இதெல்லாம் வாங்கிட்டு தான் வரேன். நான் எல்லா சாமியும் கும்பிட்றேன். ஓகே 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 சொல்லுங்க. இப்போ அது யூஎஸ்லாம் அலோவ் பண்ணுறாங்க, அது இல்லைன்னு சொல்லல. ஆமாம், ஒரு கண்ட்ரிக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, பெரிய ரூல்ஸ் இருக்கு. நம்ம அதை ஒரு குடிமகனாக ஃபாலோ பண்ணுமா இல்லையா? இந்த நாட்டில் நம்ம நாட்டில் என்ன சட்டமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நம்ம நாட்டில் ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க. நம்ம வீட்டில் இது நம்ம நாட்டில் இது அஃபென்ஸா இல்லையா? அது மட்டும் சொல்லுங்க. இது நம்ம ஊரில் அஃபென்ஸ் தான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா புனிதமான இடத்துல எல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க கவர்மெண்ட் அலோவ் பண்ணுறது இதுதானா? எனக்கு புனிதமான பொருள் நான் புனிதமாக தான் பார்க்குறேன். அதுக்கு தான் சாமியாக வச்சு கும்பிட்றேன். அது இப்போ எனக்கு என்ன இது பண்ண போறீங்கன்னு தெரில. நீங்கள் இதெல்லாம் நான் பேசுறதுலாம் எல்லாமே ஃபுல் ரெக்கார்டிங் வந்ததுன்னா எனக்கு மன நிம்மதி தான். சரி, கண்டிப்பாக. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.